ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு முட்டை பொரியல் தான். எல்லோரும் முட்டை பொரியல் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. வெறுமனே வெங்காயம் போட்டு முட்டை பொரியல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிற முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் முட்டை பொரியல். இதுக்கு நான் ஒரு 10-15 கொத்தவரங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பீன்ஸ் இருந்ததுனால அது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். வெறுமனே கொத்தவரங்காய் போட்டும் மட்டுமே இந்த முட்டை பொரியல் செஞ்சிடலாம். பூண்டு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்குன்றதுனால நான் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இதில் 3 நார்மல் முட்டையும் 2 நாட்டுக்கோழி முட்டையும் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கிறேன். ஸ்டவ் நல்லா காஞ்சதுமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நான் இதுக்கு இந்த முட்டை பொரியல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு வெறும் சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகுலாம் எதுவும் ஆட் பண்ண வேணும்ன்ட்டு கிடையாது. நார்மலாக முட்டை பொரியல் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி மெத்தடு தான். இப்போ சீரகம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே நறுக்கி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டோட்டலாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. கொத்தவரங்காயெல்லாம் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காய்கறி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க கொத்தவரங்காவையும் பீன்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே கொத்தவரங்காய் மட்டும் போட்டு செய்யலாம். எங்கள் வீட்டில் 4 பீன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் இந்த கொத்தவரங்காய் பொரியல் கூடயே அந்த பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்கும் போது கொஞ்சம் சேர்ப்போம். இப்போது அந்த காய் கூடயே வதங்கிறதுக்காக, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வாசனை கொடுக்கும். ஸோ இது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் காய் வேகிறதுக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு லிட் போட்டு முடிக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும் காய். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லாவே வெந்துருச்சுங்க. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி சென்டராக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம்.
நான் எக்கில் கொஞ்சோண்டு பெப்பரும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் இந்த டைமில் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்லேயே வந்த கருவேப்பிலை, இன்றைக்கி அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி கலரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கொத்தவரங்காய் முட்டை பொரியல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.